தமிழ் மக்கள் அனைவருக்கும் வணக்கம் நண்பா. இந்த வீடியோவில் என்ன கவர்மெண்ட் ஜாப் பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்க அப்படின்னா, எந்தவித தேர்வுமே இல்லாமல் சூப்பரான ரயில்வே துறையிலேருந்து பார்த்தீங்க அப்படின்னா அரசு வேலை வந்து அறிவிச்சிருக்காங்க. அதை பற்றி இந்த வீடியோவில் நம்ம ஃபுல் டீட்டெயில்ஸாக வந்து பார்க்க போகிறோம். இந்த ஜாப்பை பொறுத்த வரைக்கும் எந்தவித எக்ஸாமினேஷனும் இல்லாமல் உங்களை செலக்ட் செய்வதை வந்து அறிவிச்சிருக்காங்க. ஆல் கேண்டிடேட்ஸ், ஆல் கேட்டகரி இருக்கக்கூடிய பீப்புள்ஸ் எல்லாத்துக்குமே எந்தவித எக்ஸாமினேஷனும் இல்லாமல் இந்த ஜாப்பை செலக்ட் செய்வதாக அறிவிச்சிருக்காங்க. சேலரியை பொறுத்த வரைக்கும் மாதம் 30,000 வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மாத சம்பளம் தருவதாக வந்து அறிவிச்சிருக்காங்க. நெக்ஸ்ட் இது ஒரு டைரக்ட் இன்டர்வியூ அப்படினால ஒன்ஸ் நீங்கள் இன்டர்வியூ அட்டன் பண்ணாலே போதும், நீங்கள் செலக்டடா இல்லை அப்படின்ற விஷயங்கள் வந்து உங்களுக்கு தெரிஞ்சிடும். இன்கேஸ் நீங்கள் செலக்ட் ஆகிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இன்டர்வியூ முடிச்ச உடனே உங்களோட ரிசல்ட்டும் உங்கள்கிட்ட சொல்லிடுவாங்க. எப்போ உங்களுக்கு ஜாயினிங், நெக்ஸ்ட் உங்கள் டாக்குமெண்டேஷன்லாம் எப்போ வெரிஃபை பண்ணுறது அப்படின்ற நெக்ஸ்ட் லெவல் ஆஃப் ஜாயினிங் பற்றி பேச ஆரம்பிச்சிடுவாங்க. ஸோ இன்டர்வியூ டைரக்ட் இன்டர்வியூன்றதுனால நிறைய பேருக்கு இந்த ஜாப் வந்து சூட்டபிளாக இருக்கும். ஸோ ப்ராப்பராக வந்து ட்ரை பண்ணுங்கள். அண்ட் நீங்கள் அப்ளை பண்ணி முடிக்க வேண்டிய அப்ளை பண்ணி மீன்ஸ் நீங்கள் இன்டர்வியூ அட்டன் பண்ணக்கூடிய நாட்கள் பார்த்தீங்க அப்படின்னா 25/4/2026 காலை வந்து நீங்கள் அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கும். உங்களுக்கான அப்ளிகேஷன் வந்து கொடுத்துருக்காங்க. அந்த அப்ளிகேஷனை ப்ராப்பராக ஃபில் பண்ணிவிட்டு நம்ம சொல்லக்கூடிய அட்ரஸுக்கு நீங்கள் போனாலே போதும், ஈஸியாக வந்து உங்களோட ஒர்க்கை வந்து நீங்கள் பண்ணிக்க முடியும். சரியா? ஆண்களும் சரி பெண்களும் சரி இந்த ஜாப்க்கு வந்து அப்ளை பண்ணிக்கலாம். தமிழகத்தில் எந்த டிஸ்ட்ரிக்டாக இருந்தாலும் சரி இந்த ஜாப்புக்கு எலிஜிபிள், உங்களால் ஜாப்க்கு வந்து அப்ளை பண்ணிக்க முடியும். இந்த வீடியோவில் உங்களுக்கான அப்ளிகேஷன் எப்படி நீங்கள் ப்ராப்பராக அப்ளை பண்ணணும், அப்புறம் நோட்டிஃபிகேஷன் அப்ளிகேஷன்லாம் உங்களுக்கு எங்கே கிடைக்கும், யாரெல்லாம் அப்ளை பண்ண முடியும் அப்படின்ற ஃபுல் டீட்டெயில்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோக்கெல்லாம் தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். எந்த அளவுக்கு வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பார்த்து இந்த ஜாப்போட ஃபுல் டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கிட்டு ப்ராப்பராக அந்த ஜாப்க்கு அப்ளை பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு இந்த வேலை கிடைப்பதற்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ முடிஞ்ச அளவு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். ஓகே நண்பா, இதுதான் பார்த்தீங்கன்னா அவங்க அஃபிஷியலாக ரிலீஸ் பண்ணியிருக்க நோட்டிஃபிகேஷன். இந்த நோட்டிஃபிகேஷனுக்கு கீழே பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் அப்ளை பண்ணக்கூடிய உங்களுக்கான அப்ளிகேஷன் ஃபில் பண்ணக்கூடிய அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து கொடுத்துருப்பாங்க. இந்த ஜாப் உங்களுக்கு சூட்டபிளாக இருக்குது, நீங்கள் அப்ளை பண்ண தயாராக இருக்கீங்க அப்படின்னா இந்த அப்ளிகேஷன் நோட்டிஃபிகேஷன் கூடிய ஒரே பிடிஎஃபோட லிங்க்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஃபர்ஸ்ட் லிங்காக வந்து கொடுத்துருக்கேன். ஸோ அந்த லிங்கை கிளிக் பண்ணி ப்ராப்பராக செக் பண்ணி பார்த்து ப்ராப்பராக அப்ளை பண்ணுங்கள். இதே மாதிரி சூப்பரான கவர்மெண்ட் ஜாப் பற்றி நீங்கள் உடனுக்குடனே அப்டேட் தெரிஞ்சுக்கணும், நீங்களும் நல்ல கவர்மெண்ட் ஜாப்பில் ஜாயின் பண்ணணும், நல்ல சேலரி வாங்கணும். அதற்கு நம்ம சேனல் உங்களுக்கு ஒரு சப்போர்ட்டிவான சேனலாக இருக்குது அப்படின்றது நீங்கள் நினைச்சால் மட்டும் மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் சிம்பல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. மறக்காம இந்த வீடியோக்கு லைக் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். முடிஞ்சளவு வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பார்த்து இந்த ஜாப்போட ஃபுல் டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் இந்த ஜாப்க்கு வந்து அப்ளை பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போயிட்டு இந்த ஜாப்போட ஃபுல் டீட்டெயில்ஸ் தெளிவாக பார்க்கலாம். இந்த ஜாப்பில் முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நேர்காணல் அப்படின்ற போது அப்ளிகேஷன் வந்து நீங்கள் ப்ராப்பராக இருந்தாலே போதும், ஓரளவு உங்களுக்கு வந்து ப்ராப்பரான ஒரு ரெஸ்பான்ஸ் வந்து இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் நீங்கள் என்ன ப்ராசஸ் அப்படின்றத வந்து நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம அப்ளிகேஷன் எப்படி ஃபில் பண்ணலாம் அப்படின்றத பார்த்துலாம். உங்களை நோட்டிஃபிகேஷனுக்கு கீழே பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் இருக்கும். இதோட லிங்கை நீங்கள் டவுன்லோட் பண்ணிவிட்டு இந்த அப்ளிகேஷனை மட்டும் நீங்கள் ஒரு பிரிண்ட் அவுட், ஒரு 2-3 பிரிண்ட் அவுட் கூட எடுத்துக்கோங்க. 2 ரூபா 3 ரூபா அந்த ரேஞ்சு தான் வரும். ஸோ 2-3 பிரிண்ட் அவுட் எடுத்துகிட்டு இதை நீங்கள் வந்து பென் வச்சு நீங்கள் ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். சரியா? ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களோட பாஸ்போர்ட் சைஸ் கலர் ஃபோட்டோஸ் வந்து நீங்கள் ஒட்டிக்கோங்க. நெக்ஸ்ட் இதில் உங்களோட டீட்டெயில்ஸ்லாம் நீங்கள் ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். உங்களோட நேமே காமனாக இருக்கக்கூடிய எல்லா விஷயங்களுமே பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் கேபிட்டல் லெட்டர் மட்டும் தான் நீங்கள் யூஸ் பண்ணணும். எந்த ஸ்மால் லெட்டருமே யூஸ் பண்ணக்கூடாது. ஃபுல்லாக போய் பார்த்தீங்கன்னா நீங்கள் கேபிட்டல் லெட்டர் தான் வந்து நீங்கள் யூஸ் பண்ணணும். நேம் ஆஃப் த அப்ளிகன் அப்படின்ற இடத்துல நீங்கள் என்ன ஜாப் போஸ்டிங் அப்ளை பண்ண போறீங்க, சாரி நேம் ஆஃப் த அப்ளிகன் இருக்க இடத்துல உங்களோட நேம் வந்து நீங்கள் ப்ராப்பராக வந்து நீங்கள் ஃபில் பண்ணிக்கணும். வித் இனிஷியலோட கேபிட்டல் லெட்டர் மட்டும் தான் நீங்கள் யூஸ் பண்ணணும். நெக்ஸ்ட் உங்களுக்கு மேரேஜ் ஆயிடுச்சு அப்படின்னா உங்களோட கணவரோட நேம் வந்து நீங்கள் எழுதிக்கலாம். மேரேஜ் ஆகலை அப்படின்னா உங்களோட அப்பாவோட பேர் வந்து நீங்கள் மென்ஷன் பண்ணிக்கோங்க. எல்லாமே கேபிட்டல் லெட்டர் தான் வந்து எழுதணும். நெக்ஸ்ட் நீங்கள் எந்த கேட்டகரியில் வரீங்களோ அந்த கேட்டகரி என்ன, அதாவது உங்கள் கேஸ்ட் என்னவோ அதை நீங்கள் போட்டுட்டு நெக்ஸ்ட் உங்களோட ப்ரெசென்ட் அட்ரஸை பொறுத்த வரைக்கும் இப்போ நீங்கள் எந்த இடத்துல இருக்கீங்களோ அந்த அட்ரஸை வந்து நீங்கள் மென்ஷன் பண்ணுற மாதிரி இருக்கும். உங்களோட பெர்மனன்ட் அட்ரஸ் இல்லை, ப்ரெசென்ட் அட்ரஸ் தான் நீங்கள் மென்ஷன் பண்ணணும். ஸோ உங்களோட பெர்மனன்ட் அட்ரஸும் ப்ரெசென்ட் அட்ரஸும் சேம் அட்ரஸ் தான் அப்படின்னா நீங்கள் ப்ராப்பராக இந்த 2 இதுவுமே சேர்த்து நீங்கள் இதிலே நீங்கள் வந்து கொடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் உங்கள் மொபைல் நம்பர் கொடுத்துக்கோங்க. ஆல்டர்னேட்டிவ் மொபைல் நம்பர் வந்து எழுதிக்கோங்க. ஆல்டர்னேட்டிவ் மொபைல் நம்பர் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் நம்பராக கூட இருக்கலாம், இல்லை உங்கள் ஃபேமிலி இல்லை உங்கள் சிஸ்டர்ஸ் பிரதர் நம்பராக கூட நீங்கள் ஆல்டர்னேட்டிவ் நம்பராக கொடுத்துக்கலாம். இல்லை உங்களோட செகண்டரி மொபைல் நம்பர் இருந்தால் கூட நீங்கள் ஆல்டர்னேட்டிவ் மொபைல் நம்பராக கொடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் உங்களோட இமெயில் ஐடி கொடுத்துட்டு இதுலேயும் பார்த்தீங்க அப்படின்னா பெர்மனன்ட் அட்ரஸ் வந்து கொடுக்க மாட்டேங்க. இதில் வந்து ப்ரெசென்ட் அட்ரஸ், இது வந்து பெர்மனன்ட் அட்ரஸ். சில பேருக்கு நிரந்தர முகவரியும் தற்காலிக முகவரியும் சேம் அட்ரஸ்லாம் இருக்குது. நீங்கள் உங்கள் வீட்டில் தான் இருக்கீங்க அப்படின்னா ஸோ இந்த 2 அட்ரஸும் பார்த்தீங்கன்னா நீங்கள் சேம் அட்ரஸாகவே நீங்கள் கொடுத்துக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் மாற்றி ப்ரெசென்ட் அட்ரஸும் பெர்மனன்ட் அட்ரஸும் நீங்கள் மாற்றி நீங்கள் கொடுக்குற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட் உங்கள் டேட் ஆஃப் பர்த் வந்து எழுதிக்கோங்க. 1/4/2026 இந்த தேதிக்குள்ளே உங்களுக்கு என்ன வயது அண்ட் என்ன டேட் ஆஃப் பர்த் அப்படின்றத நீங்கள் கொடுத்துக்கணும். நீங்கள் மேலா ஃபீமேலா அப்படின்றத கொடுத்துட்டு உங்களுக்கு மேரேஜ் ஆயிடுச்சு அப்படின்னா மேரிட்னு கொடுங்க. மேரேஜ் ஆகலை அப்படின்னா அன்மேரிட்னு சொல்லி கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் உங்கள் ஆதார் கார்டோட நம்பர், அதுக்கப்புறம் உங்களோட எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன், நீங்கள் எங்கே படிச்சிங்க, எந்த இயர் நீங்கள் படித்து முடிச்சிங்க, ஃபுல் டைமாக பார்ட் டைமில் படிச்சிங்களா, எவ்வளோ மார்க்ஸ் வாங்கியிருந்தீங்க, எந்த யூனிவர்சிட்டியில் படிச்சிங்க அப்படின்ற டீட்டெயில்ஸ் வந்து இதில் நீங்கள் கொடுக்குற மாதிரி இருக்கும். சில பேருக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். எக்ஸ்பீரியன்ஸ் இருந்து அப்படின்னா எந்த கம்பெனியில் ஒர்க் பண்ணீங்க, எத்தனை வருடம் ஒர்க் பண்ணீங்க, அதில் நீங்கள் என்ன ஒர்க் நீங்கள் பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்ற விஷயங்கள் வந்து நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸில் கொடுக்குற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட் லாங்குவேஜ் நோன்னு கேட்பாங்க. உங்களுக்கு தமிழ் இங்கிலீஷ் ரெண்டுமே தெரியுது அப்படின்னா இந்த ஸ்பீக்குன்னு அப்படின்னு இருக்கு இல்லையா, ஸோ இதில் இந்த கீழே வந்து உங்களுக்கு எந்த லாங்குவேஜ் தெரியுதோ அந்த லாங்குவேஜை வந்து எழுதிட்டு உங்களுக்கு ஸ்பீக்னா உங்களுக்கு எழுத தெரியும், படிக்க தெரியும் அப்படின்றது எது தெரியும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு உங்களுக்கு தமிழை பொறுத்த வரைக்கும்
எழுதவும் தெரியும், படிக்கவும் தெரியும். அதனால ஸ்பீக் அப்படின்னு இருக்குல்ல, இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா தமிழ் அப்படின்ற போட்டு டிக் மார்க் பண்ணிக்கோங்க. ரைட் அப்படின்னு இருக்குல்ல, இந்த இடத்துலயும் தமிழ் அப்படின்னு போட்டு டிக் மார்க் வந்து பண்ணிக்கோங்க. சரியா? நெக்ஸ்ட் இந்த டாக்குமெண்டேஷன்லாம் சேர்த்து நீங்க ஜெராக்ஸ் காப்பி வித் நீங்க ஒரிஜினல்ஸும் நீங்க எடுத்துட்டு போற மாதிரி இருக்கும். ஸோ என்ன மாதிரி டாக்குமெண்டேஷன் அப்படின்னா, உங்களோட எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனான டாக்குமெண்டேஷன், உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும்னா எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் வந்து இருக்கணும். நெக்ஸ்ட் உங்க டேட் ஆஃப் பர்த்தோட சர்டிஃபிகேட், நெக்ஸ்ட் நீங்க என்ன கேட்டகரியில வரீங்களோ அந்த கேட்டகரியோட உங்க கேஸ்ட் சர்டிஃபிகேட், அதுக்கப்புறமா அதர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து ஸ்பெசிஃபிக்கா, அதாவது எல்லாத்துக்குமே அதர்ஸ் இருக்குமான்னு தெரியாது. ஸோ அப்படி இருந்துச்சு, வேற எதுவும் குவாலிஃபிகேஷன் இருந்துச்சு அப்படின்னா டாக்குமெண்ட் வந்து எடுத்துட்டு போங்க. அப்படி இல்லை அப்படின்னா இதில் இருக்கக்கூடிய இந்த 4 டாக்குமெண்ட் மட்டும் ஒரிஜினல்ஸும் எடுத்துக்கோங்க, ஜெராக்ஸும் எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் நீங்க எந்த டேட்ல அப்ளை பண்ண போறீங்க அப்படின்னா டேட் வந்து போட்டுக்கோங்க. நீங்க அந்த டேட்ல தான் அப்ளை பண்ணணும் கிடையாது. இன்கேஸ் இந்த வீடியோ இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா இன்னைக்கு இருக்க டேட் கூட நீங்க அப்ளை பண்றீங்க அப்படின்னா இன்னைக்கு இருக்க டேட் கூட இந்த இடத்துல நீங்க வந்து போட்டுக்கலாம். நெக்ஸ்ட் இந்த இடத்துல உங்களோட சிக்னேச்சர் போட்டுக்கோங்க. அவ்வளவுதான். இப்போ நம்ம அப்ளிகேஷன் ஃபில் பண்ணி முடிச்சாச்சு. நெக்ஸ்ட் இன்டர்வியூ வந்து நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி 25/4/2026, 27/4/2026, 28/4/2026 இந்த 3 நாட்களும் 25, 27, 28 இந்த 3 நாட்களும் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து வாக்கிங் இன்டர்வியூ வந்து இருக்கு கவர்மெண்ட் சைட்லேருந்து. ஸோ டைமிங்கை பொறுத்த வரைக்கும் காலையில் 10:30 மணிலேருந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இன்டர்வியூ வந்து ஸ்டார்ட் ஆகுது. ஸோ அதை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் எந்த அட்ரஸில் ஸ்டார்ட் ஆகுதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா சென்னையில் இருக்கக்கூடிய 6A த ரெயின் ட்ரீ பிளேஸ் நம்பர் 9 NC நிக்கோல்ஸ் ரோடு, சேப்பட், சென்னை 6,31,000 இந்த அட்ரஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கான வாக்கிங் இன்டர்வியூ வந்து நடக்குது. உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா நீங்கள் வந்து ப்ராப்பராக ஜாப்க்கு வந்து அப்ளை பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் என்ன போஸ்டிங் கொடுக்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஹாஸ்பிட்டாலிட்டி மானிட்டருக்கு வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கான ஜாப் போஸ்டிங் தான் வந்து எடுக்கிறாங்க. 84 போஸ்டிங் வந்து அவைலபிளாக வந்து இருக்குது. சேலரியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 30,000 மாத சம்பளம் வந்து கிடைக்கும். எஜுகேஷனை பொறுத்த வரைக்கும் நீங்கள் பிஎஸ்சி, பிபிஏ, எம்பிஏ இல்லை பிஎஸ்சியில் எம்பிஏ இல்லை எம்பிஏல டூரிசம் இல்லை ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் ஸோ இது ரிலேட்டடாக படிச்சிருக்கீங்க அப்படின்னா அந்த குவாலிஃபிகேஷன் உங்களுக்கு வந்து அப்ளை பண்ணிக்க முடியும். எக்ஸ்பீரியன்ஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஃப்ரெஷராக இருந்தாலும் ஓகே அப்படின்னு இருக்காங்க. ஃப்ரெஷராக இருக்கீங்க அப்படின்னா இது ரிலவெண்டான உங்களுக்கு குவாலிஃபிகேஷன் இருக்கணும்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 27 வயதுக்குள்ள தான் இருக்கணும் அப்படின்னு இருக்காங்க. நீ எஸ்சி எஸ்டி கேட்டகரியில் இருக்கீங்க அப்படின்னா எக்ஸ்ட்ரா ஒரு 5 வருடம் கொடுத்துருக்காங்க. அதாவது 34 வயது சம்திங் அந்த ரேஞ்சில் வந்து கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் ஓபிசி கேண்டிடேட்னா எக்ஸ்ட்ரா ஒரு 3 வருடம் வந்து கொடுத்துருக்காங்க. 30 வயது வரைக்கும் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் உங்களோட போஸ்டிங் பிளேஸை பொறுத்த வரைக்கும் ஆல் ஓவர் வந்து ஃபுல்லாக வந்து தமிழ்நாடு, கேரளா அண்ட் கர்நாடகா ஓகேவா இந்த 3 இடத்துல வந்து கொடுத்துருக்காங்க. மேக்ஸிமம் நம்ம வந்து லோக்கல் லாங்குவேஜ் தான் மேக்ஸிமம் வந்து எதிர்பார்ப்பாங்க இதுக்கு. ஸோ லோக்கல் லாங்குவேஜ் அப்படின்ற போது தமிழ் அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா தமிழ் பீப்புளுக்கு தமிழ்நாடு கிடைக்கிறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ எந்தெந்த ஸ்டேட்டில் இருக்க பீப்புள்ஸ் இருக்காங்களோ அந்த ஸ்டேட்டுக்கு ஏற்ற மாதிரி தான் பார்த்தீங்கன்னா உங்களோட ஒர்க்கிங் லொக்கேஷனும் கொடுப்பாங்க. ஸோ அதனால் நீங்கள் பயப்படாமல் தாராளமாக நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஒன்ஸ் இந்த ஜாப்ல நீங்கள் செலக்ட் ஆகிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு டிடி நெஃப்ட் மூலமாக பார்த்தீங்கன்னா 25,000 பார்த்தீங்க அப்படின்னா செக்யூரிட்டி டெபாசிட்டாக நீங்கள் உங்களுக்கு வந்து கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ அது வந்து உங்களுக்கு ஓகேவா இருக்குது அப்படின்னா மட்டும் நீங்கள் வந்து ஜாப்க்கு வந்து அப்ளை பண்ணுங்க. நெக்ஸ்ட் உங்களுக்கு வாக்கிங் போகும்போது உங்களோட போக்குவரத்து செலவு, உணவு செலவு, தங்குற செலவு எல்லாமே வந்து அவங்க பார்த்துக்க மாட்டாங்க. எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் தான் நீங்கள் பார்த்துக்கிற மாதிரி இருக்கும். ஸோ எல்லாமே நான் உங்களுக்கு தெளிவாக சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். நீங்களும் ஒன் டைம் நோட்டிஃபிகேஷனை படித்து பார்த்து உங்களுக்கு கிளியராக எல்லா விஷயங்களும் புரிஞ்சதுக்கப்புறம் இந்த ஜாபுக்கு போய் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். ஆல் தி பெஸ்ட்.